சிரியாவில் ஐசிஸ் போராளியை திருமணம் செய்து கொள்ள விரும்பியதோடு போர்க்களத்திலும் களமிறங்க தயாராக இருந்த 15 வயது மாணவி சிங்கப்பூரில் கைதாகியுள்ளார். ISA எனப்படும் உள்நாட்டு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அக்குடியரசில் கைது செய்யப்பட்ட முதல் 15 வயது பெண் அவராவார். சிங்கப்பூர் உள்துறை மற்றும் சட்டத்துறை அமைச்சர் கே சண்முகம் அதனை உறுதிப்படுத்தினார். 2023 ஆண்டு ஜூன் மாதத்தில் இருந்தே இணையம் வாயிலாக ஐசிஸ் சித்தாந்தங்களால் ஈர்க்கப்பட்ட அப்பெண் அடுத்த மாதமே அக்கும்பலுக்கான தனது விசுவாச உறுதிமொழியை மெய்நிகர் வாயிலாக கொடுத்துள்ளார். 2023 ஜூலை 2024 டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் அந்த பயங்கரவாத கும்பலை சேர்ந்தவர்களுடன் குறைந்தது 8 ஆன்லைன் உறவுகளையும் தொடங்கினார். ஐசிஸுக்காக போராடும் நோக்கத்திற்காக போராளிகளாக மாற மகன்களை வளர்க்கவும் சிரியாவுக்கு செல்ல பணத்தை சேமிக்கவும் அப்பெண் திட்டமிட்டிருந்தாள். இந்நிலையில்தான் சுயமாக தீவிரவாதமாக மாறிய அப்பெண்ணுக்கு எதிராக கடந்த பிப்ரவரியில் சிங்கப்பூர் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை ஒரு தடை உத்தரவை பிறப்பித்தது. அதாவது அனுமதி இல்லாமல் சிங்கப்பூரை விட்டு அவர் வெளியே பயணிக்கவோ அல்லது சமூக ஊடகங்களை பயன்படுத்தவோ முடியாது. ஐசிஸ் போராளிகளின் மனைவிகளாகி மாறுவதன் மூலம் சிரியாவிற்கு சென்று ஐசிஸ் நோக்கத்தை ஆதரிக்க விரும்பும் 15 வயது பெண்களின் உலகளாவிய போக்கை இந்த சிங்கப்பூர் 15 வயது பெண்ணின் சம்பவம் பிரதிபலிப்பதாக உள்நாட்டு பாதுகாப்புத்துறை கூறியது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.